കുട്ടി എവിടെ? ഇവിടെ. അത് എന്റെ കുട്ടിയാണോ? നിന്റെ കുട്ടി എവിടെ? ഓമനെ, എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? ആരാ നിങ്ങള്? കണ്ടിട്ടല്ലേ, ഞാൻ കൃഷ്ണൻ നായരാക്കും. ഓ, കൃഷ്ണനോ? എന്താ ഇത് കോലം? കോലമല്ല ഓമനെ, കോലമല്ല. ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിലിയറാനവൻ ഡാഡി വളർത്തു. പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറെന്റ് ആക്കും. ഞാൻ ആ പ്രേമം സക്സസ് ആകാൻ വേണ്ടി ബാഡി വളർത്തു, മണ്ട വളർത്തു, മണ്ട മേലെ ഒരു കൊണ്ട വളർത്തു. കണ്ടോ? ഓ, എന്താ ചിരി? ചിരി നിർത്തണം, പുഞ്ചിരി നിർത്തണം കുട്ടി. ഈ ലോകത്തിലെ ഒരു ആണ് ഒരു പെണ്ണുമേലെ കൊണ്ട് പ്രേമത്തിക്കാக ജാതി മാറി, മതം മാറി. പക്ഷേ ഞാൻ മോനെ കരയണ്ട ഓമിനെ, ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി. മനസ്സിലായില്ലല്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ EK നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി. നാക്കില് ചൂട് വെച്ചിട്ട് ഉനക്ക് ബുദ്ധി വരില്ലയാ? തീ കൊണ്ട് ചുട്ടവനും ഉള്ളാരും, പക്ഷെ ആരിട്ടില്ല നിങ്ങൾ നാവിൽ ചുട്ടവട്. ഇത് അയ്യൻ വള്ളുവർ പറഞ്ഞതാണ്. അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ സോളമൻ പോപ്പയോടും ചോദിക്കണോ? കൃഷ്ണ, പേസാമ പോയിക്കോ. ഓ, ഞാൻ പോണോ? ഇത് നല്ല തമാശ. കുട്ടി, നിന്നെ പ്രേമിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരുപാട് ത്യാഗം ചെയ്തറിയോ? ഈ ലോകത്തിൽ അച്ഛനും അമ്മയും കുഞ്ഞുങ്ങളെ തത്തെടുത്തു. പക്ഷേ ഞാൻ ഡിഫറെന്റ്. ഈ കുഞ്ഞ് ഈ അച്ഛനെയും ഈ അമ്മയും തത്തെടുത്ത്. ഇതെന്റെ കേരള അമ്മ ചീമാ തമ്പുരാട്ടി, ഇത് എന്റെ കേരള അച്ഛൻ വടക്കന്റെ വീരകഥാം അമ്പട്ടി. പറഞ്ഞോടു പറഞ്ഞോടു. മോളെ ഓമന, എന്റെ മകൻ കൃഷ്ണൻകുട്ടി ഉമ്മേൽ വളരെ പ്രേമം. നീ സമ്മതിച്ചെങ്കിൽ ഇപ്പോഴേ പരിശ്രമം പോണം. മറിക്കണ്ട മറിക്കണ്ട മറിക്കണ്ട. കല്യാണം കഴിഞ്ഞതിന്റെ അപ്പുറം മരിച്ചാൽ അച്ഛൻ ഇവിടെ വരൂ. പോയിക്കോ. കേരള വർമ്മക്കല അറിയോ? അറിയാം. അറിയുമോ? അമ്മേ, കേരള ഞരമ്പടി അറിയുമോ? നന്നായിട്ട് അറിയുമോ? കുറച്ച് അറിയും. അത് താഴെ പോടണം. ഓമനക്കുട്ടി അത് വാടകയ്ക്ക് വന്ന അച്ഛനമ്മേ, അതുകൊണ്ട് ഓടി. പക്ഷെ ഞാൻ അപ്പടിയില്ല. എന്റെ ലവ് റിയൽ, ഷെമ്മീൻ ലവ്. നീ ശീല, ഞാൻ മതിച്ചേട്ടൻ. മോനസമയി വരൂ വരൂ വരൂ, എനിക്ക് എനിക്കൊരു அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு. பாவம் அந்த ஓமனம் நம்மள நம்பி வந்திருக்கான். நம்மள நம்பிலாம் ஒண்ணு வரல, உங்களை நம்பி வந்திருக்கான். சரி, என்ன நம்பி வந்திருக்கா? அவகிட்ட போய் இவன் தப்பா நடந்துக்கலாமா? அப்படி என்ன தப்பு செஞ்சவன்? என்ன பண்ணாவ? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. அவ்வளவுதானே. இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? என்னடி நீ அவன் தப்பு பண்ணிருக்கான் அவளுக்கு பறிஞ்சு பேசுற? நீ மட்டும் ஒரு வேலைக்காரிக்கா பறிஞ்சு பேசலையா? ஏய், நீ அனாவசியமா அத பேசிட்டு இருந்தா அப்புறம் ஜாக்கிரதை. நீங்க தான் அனாவசியமா பேசுறீங்க. என்ன நீ விரல்ல நீட்டி பேசிட்டு? ஆமா, ரெண்டு விரல்ல நீட்டி பேசுவ. என்ன பண்ணுவீங்க? மாமா தயவு செய்து மாமா உங்க கால்ல விழுற. மாமா தயவு செய்து அக்கா கூட சண்டை போட. போடா வெளியே. என்னங்க? நான் போறேன்க்கா. டேய் கிருஷ்ணா. அக்கா, மாமா மேல எந்த தப்பும் இல்ல. பொண்ணு கொடுத்த இடத்துல ஒரு லெவலோட நடந்திருக்கணும். நான் தான் மச்சான்ற உரிமையில கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் போறேன். நீ போமா உள்ள. அக்கா நான் வரேன். என்ன கிருஷ்ணா இதுக்கெல்லாம்? நீயும் மாமாவும் சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதுங்க. அக்கா, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த அக்கா உன் சௌரிய ரீமாடல் பண்ணி தான் இந்த நம்பூதிரி கெட்ட போட்டேன். ஒரேக்கா அடிகாரடி, ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்தை சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவன் நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க பாரு. ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீ என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்லைங்க ஆத்தா, பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்து போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏடி மொத்துனா?
ஆளுக்கு தலை சொட்டை. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனாருன்னா ஈர பேரெல்லாம் அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேணு பார்க்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க. ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்க்கெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துக்கிட்டு இவனுங்கடா. 200 ரூபாயா? 200 ரூபாய். கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. பம்படி மாசே, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவன் வந்துருவா. குண்டு, ஒண்ணு அவள நமக்கு 2 நாள் தான் டைம். முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு அத்த மக அவன் நடந்து வந்தா. பக்கட்டா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு. ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குது. கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்காரன் தான். என்னடா அது பெரிய இளவா போச்சு இது? என்னடா இந்த பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாவுங்களா? ஆமா. நல்லா இருக்கு. டேய், மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு. மாமா, அத்தை வாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள்ள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொலை மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனது அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? உன் பொண்டாட்டி ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா. ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சொல்ல போய் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். வா, என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டு இருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே,
சிலேபி தின்னாத்தா வேண்டாம் கல்யாணம் தான் வைக்கப்பட்டா இப்ப என்ன சும்மா வேண்டாத்தா அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிட்டு. Eat Kavi. I think they have a peculiar taste. Is it not Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, ஸ்வீட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் வெளியில அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதிருந்தியே, அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்ல அத்தை, அவளும் படிப்பை முடிச்சுட்டா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாண்டா. நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள்ள கூட பார்த்து மாப்பிள்ள கூட திருப்பூர் தான். பைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்கள விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். நீ என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறதா முக்கியம். அவ படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு கூட படிக்க வைக்கலன்னா நீயும் படிச்சிருப்ப, உன் மகளை வசதியா வாழ்ந்திருப்பா. நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியா? நீ சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வாழணும். ஏனாத்தா மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட வேலை. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடா சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துலடா விடுவேன்? நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்க மாட்டேன். உன்னை 10 மாசம் சம்மந்து பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு. விடுடா மாப்பிள்ள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போடுறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் இருங்க. மாமா மாமா என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே? சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போக நிறுத்தியா? சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா விடுறா கையா? அத்தை அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. உங்க பிரஷர் காரு பவஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, பொண்ணு மட்டுவேன். பொண்ணு மட்டும் உடனே வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உள்ள பத்தியில தெரியாதா? அடியே என் வயிறு பட்டு எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். மண்ணள்ளி தூக்குதாண்டி, நீ அழிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. நானே தூக்குறேடா. கண்ணா இது கல்லுடா, தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கல்லு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதியெல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? டேய்
நீ என்ன ஊட்டியில் இருக்கிறேன்னு நினைப்பா, இதெல்லாம் எடுறா. வாங்க மாப்பிள. புரியுது. என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிளைக்கு ஒரு பாட்டில் கொடு. நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல. மாப்பிள, அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500 600 சம்பாதிக்கிறியாமே. மாமா உன் கொள்ளி கண்ண போறாரு. ஆமா, என் கொள்ளி கண்ணை போட்டு உன்னை அப்படியே சுட்டு அடிச்சுட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே. எதுல? ஒரு இதுல. மாப்பிள, இந்த நேரத்திலேயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அதோட உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன். மாமா இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி உடு. கண்ணம்மா, கண்ணம்மா. அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணன் வீட்ல இல்லீங்களே. ஆனா அவனைத்தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்போ உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நாள நல்ல வருமானம். அதனாலதான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓலை குடிச்சு அண்ணாந்து பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு. 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா, என்ன வாய ரொம்ப புழகுற? மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல, பாதி இப்ப கொடுப்போம், மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவான். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12 இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவங்கிட்ட பேசிட்டேன் புள்ள. அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா மாமா? ஓ பாக்கலாமே. பாருமா, நல்லா பாரு. இதுதான் உங்க அண்ணனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதான்மா படுக்கற. இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கூடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல சமையக்கட்டு இருக்கு. எப்படி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போனப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருசா கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையான்னு அலையுதுங்க. இது என்ன ஓம் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல? உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவ. ஆமா மாமா, அத நான் நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன்ல அதை நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்குவேன்னு நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நானே சொல்லிடுறேன். என் மகன் தரசுவும் உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா, பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. அவங்க கிட்ட கேட்ட புள்ள, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிட்டா. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. பேக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுன்னா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே, அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல இவங்க கையில பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் நடிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையும் அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூடு கிட்டவனா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டி தலைவருங்க, அதுல 10 பேர்த்த பிடிச்சு வேலை அனுப்பிச்சு வைடா. சரி, இந்த சாப்பாட்டு ராமனை 2 பேர்த்து அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டை கழிச்சு போடு. ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க, முதலாளி போகலான வரைப்பாங்க. என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சர்பா போகலாம் இல்லையா? யா யா காப்பாத்துறேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்படம் பண்ணிட்டா சார். என்ன கலப்படம்? எருமை பாலுக்கு பதிலா கழுத பால்ல டீ போட்டு கலப்படம் பண்ணிட்டா சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படி சொல்லுங்க சார். ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பேருக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். யோ, தீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவுல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன் சார். ஒட்டகப்பால் வேண்டாம் சார். ஒட்டகப்பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க. அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். யோ, குதிரை பால்ல டீ போட்டா எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு. குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டுக்கணும் ஃபாலோ பண்ணு. சரி, நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி ஐயா. ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க
நான் யாருன்னு நீ சொல்லு பார்க்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்களே, அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லிருக்கீங்க. யோ, நான் சிஐடி இல்லையா, நான் சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா ஐயா, இவர்தான் எங்க ஓனர். ஐயா ஐயா, எதுக்காக எங்க ஊருக்கு வந்தீங்க? நான் ஒரு புது படம் இருக்கிறேன், உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன், மலை, கட்டை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு அலையிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த லொகேஷன், அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? நீ டீ போடுறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுனால 4 அடி அடிச்சுக்க, ஆனா டீ போடுறேன்னு மட்டும் சொல்லாத. என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வம் எழுதுறானா, அவன் எப்படி பணக்காரனானா அது மாதிரி நாமளும் பணக்காரனாலே தர்மம் பண்ணணும் இல்லங்கிற. ஆமா ஆமா, ஊட்டிக்கு போலாமா? நம்ம வீடு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டிருக்கோம். இது யாரு விடுங்க தெரியல. அண்ணன் இன்னும் நினைச்சுங்க கிடக்குற. நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடுறேன். இல்ல எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான், மச்சான் வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன், நீ ஏதாண்டா விழுந்துட்ட. அது போகட்டும், நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலையிட்டவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? தாண்டா, எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாராவே? அக்கா குருதி. திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடா போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா. இந்த பாட்டில் போடா. பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகி போச்சு. உடனே கடைக்கு போகணும். போயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை, இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடிச்சிட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன்டா அப்படி வளர்றீங்க? ஏண்டா வளர? அக்கா போட்டோம். ஓடியாரே ஓடியாரே. ஓரஞ்சரிஞ்சதுன்னு கண்ணம்மா, அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. ஆளுங்கண்ணே, இவங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம குளிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா ஆமா, அது பாரு கோயில வண்டி வருது. மச்சான் என்னது? யானையா? இல்ல கட்ட வண்டி. யார் இது? யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. இந்த பொம்பளைகளுக்கு டைமிங் சென்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பேக். திவ்யா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க கிளம்பி இருப்பாங்க, அதான் லேட் ஆயிருக்கும். இந்த காலனிலேயே மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான் தான். எனக்கு தான் முதல் இன்விடேஷன் கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருப்பாங்க. நான் இல்லன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டாங்க. உன்னை பத்தி நீ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிற, ஏன் அப்படி பண்ற? இங்க பாரு, நீ இல்லன்னா அந்த இன்விடேஷனை கசக்கி உன் வீட்டு ஜன்னல்ல போட்டு போயிடுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த காலனிலேயே அழகான யங் கப்பிள்ஸ் தலைவன் நான் தான். எனக்கு தான் முதல் இன்விடேஷன் கொடுக்கறதா ராத்திரியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்கோ. யார் சொன்ன? அவர் என்ன சொல்லிக்கிறாரு? முதல் பத்திரிகையை வெளுக்கிறவனு கொடுத்தா தான் வாழ்க்கை பூரா வெளிச்சமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. யார் சொன்னது? உன் சம்சார் தான். யோ மில்ட்ரி, இது நல்லா இல்ல. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி இழுத்து இழுத்து சீரை ஃபினிஷ் பண்றாயா இவன்? ஏயா உன் பொண்டாட்டி பத்தி இவன் பேசினா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? இங்க பாருடா, நீ வெள்ளையா இருப்பியோ சொல்லையா இருப்பியோ யாருக்கு எப்படியோ, என் காலுக்கு நீ செருப்பா தான் இருக்கணும். இந்த காலனியை விட்டு எப்ப ஷிஃப்ட் ஆக போற? இது எனக்கு சென்ட் பண்ணி காலனி, நான் ஷிஃப்ட் ஆக மாட்டேன். அப்ப என் பொண்டாட்டியோட நான் ஷிஃப்ட் ஆயிக்கிறேன்டா. கல்யாண குரூப் இஸ் கமிங். கம் ஆன் கம் ஆன், ஐ சே கம் ஆன். முதல் பத்திரிக்கை யாருக்கு கொடுக்க போறீங்க? ஐயோ சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க, சீன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. ஏய் ராஸ்கல், போடா போடா. பாரதேஷ், முதல் பத்திரிக்கை எனக்கு தானமா? ஏய் அது என்ன திருப்பதி லெட்டா இந்த கெஞ்சி கெஞ்சற? யாருக்கு முதல்லங்கிறது முக்கியம் இல்ல, இந்த காலனில எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். இந்தாங்க.
இது பாருங்க, முத பத்திரிக்கை வாங்க வேண்டிய முத ஆள், வேண்டப்பட்டவன், சொந்தக்காரன் எல்லாமே நான் தான். அதனால இந்த முத பத்திரிக்கை எனக்கு தான். வேண்டப்பட்டவன்னா அப்ப முத பத்திரிக்கை இவனுக்கு தான். இதுல விசேஷம் என்னன்னா, திவ்யாவோட முத பத்திரிக்கைய அவளோட முத புருஷனுக்கே கொடுக்கிறது தான். சின்ன வயசுல பொம்மை கல்யாணத்துல திவ்யாவோட புருஷன் நான் தான். முத புருஷன் இல்லையா, பொம்மை கல்யாண புருஷன். கதையில நாட்டுங்கிறாங்களே, இதான் போட்டு புடுங்குறான் பாரு. அப்பாடா, பேட்டில் ஃபீல்ட்ல காலுக்கு அடியில வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி திக்குன்னு ஆயிப்போச்சு. ஏதோ மிலிட்டரி மேனா இருக்கிறதுனால நான் தாங்கிக்கிட்டேன். இல்லன்னா தூங்கிருப்பியாக்கும். சரி சரி வாங்க. வரும், வாங்க போலாம். திவ்யா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே இருக்குல்ல? அங்கனதனே இருக்கு. சீக்கிரம் போடுங்க. எந்த சாவித்ரி, எப்பவும் உன் கூடவே இருக்கிற புருஷன் இன்னும் காணோம்? எவட போய்? என்னமோ காலையில இருந்து காணோம், தொலையட்டும். டுடே ஐ அம் வெரி ஹாப்பி. ஆஹா, நல்ல பொண்டாட்டி. இருக்கட்டும். சாரி. என்ன சாரி சாரி? ஏண்டி மேல இருக்கிற முந்தாணி கீழே விழுற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி இருக்கு? ஏன் கத்துறீங்க? இங்க எல்லாரும் பொம்பளைங்க தானே இருக்காங்க, ஆம்பளைங்களா இருக்காங்க? ஆமா ஆமா, எங்க நான் இங்க இருப்பேன்னு இவருக்கு சந்தேகம். டேய், இங்க கடை வந்த லட்டு பூந்தி எல்லாம் பாக்கெட்ல போட்டதா கேள்விப்பட்டேன். அப்படியே பின் பண்ண அப்படி வந்தேன். பின் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். நீ என்ன பெரிய பின் பண்ண போறியா? நானும் போடுவேன். ஓடா. டேய், அவ பின்னால என்ன ரயில் விளையாட்டு விளையாடுற? வராம. நோ, இத பாருங்க தண்டபாணி சார், உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வைக்க கூடாது. இந்த உலகத்துல யார் பொண்டாட்டியும் யாருக்குமே சொந்தம் இல்ல. கரெக்ட். இப்ப புராணத்தை எடுத்துங்க. எஸ். ராமன் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனா இல்லையா? இட் இஸ் ராமாயணம். அதுவே ராவண பொண்டாட்டிய ராமன் தூக்கிட்டு போனா தட் இஸ் கீமாயணம். இத பாருப்பா, வில்லன் பொண்டாட்டியே ஹீரோ எதுக்காக தூக்கிட்டு போகணும்? தூக்கிட்டு போயிட்டானே, தூக்கிட்டு போயிட்டானே, தூக்கிட்டு போயிட்டானே, அதானே என் கவலை. எங்க ஐயா தூக்கிட்டு போனோம்? Tell me the location I say. இவ்வளவு எங்க நடந்துச்சு? எங்க நடந்துன்னு சொல்லட்டுமா? 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 ஏப்பா சொல்லட்டுமா சொல்லட்டுமான்னு வில்லு பாட்டு பாடி இருக்கிற சொல்லு. இந்த புக்ல எங்க நடந்ததோ, எப்படி நடந்ததோ, எப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு இந்த காலனில இருக்கிற எல்லாரும் திவ்யா கல்யாணத்துக்குள்ள என்கிட்ட சொல்லணும். ஏய் திவ்யா, உனக்கு தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லணும். இல்லனா இந்த காலனில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், நானே சொல்றேன். மாமா. மாமாவா? என்னங்கடா எல்லாருமே மாமாங்கறீங்க? உங்க எல்லாருக்குமே நான் என்ன மாமாவா? சரி, நான் உங்களை சித்தப்பானே கூப்பிடுறேன். சித்தப்பாவா? ஆமாம் பெரியப்பா. இவன் யார்? இவன் கொடுமுடிக்கு தீர்த்தம் கொண்டு போற மாதிரி தலையை போடுறத போடா. சித்தப்பா, நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சதும் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலியை இடுப்புல சொருகிட்டு அலையிற போல் இருக்க. பாண்டி, நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதுங்கிறான்ப்பா. ஏன் பாட்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது, இவ்வளவு விட அழகா. இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீருவேன். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் அடிப்பேன். இதோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது, இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பேர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. இது யாரது? ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். ஹையோ ஹையோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு வெட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே, எங்க அக்கா வீட்டுல ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைல ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட தண்ணி அவ்வளவு ஊத்தாத, நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நறுக்கு நல்ல திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொரிச்சுட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவை போட்டு விட்டுரு. வை வை.
அந்த வாசம் அடிக்கும்ல காட்டி கொடுத்துரு தட் இஸ் வை. ஓ எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா அந்த உறிஞ்சு வாயா வர மறைச்சு வைங்க சீக்கிரம். இதுக்கு போ ஓடுறீங்க. வந்துட்டேன். ஒரே இட்லி வை. ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர் ஹாய் லக்கேஜ் ஹாய் பேக்கேஜ் ஹாய் வேஸ்டேஜ். யா போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இத பார்த்தா மத்தியானம் சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு? அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக கேட்டேன். ஃபேமிலியோட டயட்ல இருக்கோம். குழந்தை சாப்பிடும்போது அப்படி இல்ல கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே 2 கால் வச்சா போட. அப்பா கால் தெரியுதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. தோசை சைஸ்ல இலை இருக்கும்போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போடா, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. இது ஓடுறது போடுறது. அட பாவிங்களா, ஒரு மினி அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கேயா. சேரலே செத்து கிடக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிடுற. போப்பா, நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களா? உனக்கே வயிற்றுச்சலு. நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்ட் மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இந்த அங்கிள் இங்கே தங்கச்சி தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறோம். ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். மத்தியான லஞ்சையும் பாத்துட்டா. குறிச்சு கொண்டு வா. உரிச்சாடா லஞ்ச். அடே ஹாட் பேக்குள்ள கோழினா ஃப்ரிட்ஜை திறந்தா ஆடு நிக்குமாடா? யோ வாயங்க. என்ன அட வாயங்க. ஏயா, சலூன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பொண்ணு கட்ட துணி வரைக்கும் துணி எடுத்தீல. இங்க பழைய நம்பர் புது நம்பர் போட்டு ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில நான் ஒரு உட்கார்ந்து இருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டுல பார்வை சமக்கலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நான் போய் துணி கேட்கறதுக்கு நானும் மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா. இப்ப ஜட்டி வேணா ட்ரை கிளீனிங் தானே போடுறேன். வாயா. என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? அதத்தானடா சொன்னேன். சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். டேய் டேய் டேய், அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளக்குமா? அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா. பூரா அர்ஜென்ட் தான். ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணா எனக்கு என்ன. நீ தோஸ்ட் வாயா. இந்த இது ஜிடிவி பேண்ட். டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வர முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அத பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணி நிக்கிற பார்ட்டி நீயே வாஷிங் போடும்போது சிட்டி brought up நான் போறக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறது பத்தி எல்லாம் நீ பேசாதடா. இந்த ஜீன்ஸ் கர்மத்தை போட்டு 3 மாசம் ஆச்சு. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர். அத பத்தி நீ பேசக்கூடாது. பேசுறேன் டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். நீ வெட்டில கேஸ் போற, அதுக்கு நான் இத வாஷ் போடுறேன். இதெல்லாம் ஓவர் அலும்பு. இது அழுக்கே இல்ல. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா. அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இரியா வர. இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணிகளை முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்டை கத்தி மாதிரி அயன் பண்ணணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல. தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல. பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன் நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ, போட்டின்னு வந்தா எல்லாம் தான். போட்டி தானே? ஆமா போட்டி தான். சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். ஆமா வரேன். ஓகே ஓகே செகண்ட். ஏய் கிறுக்கு பீரோல கனுவா. இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு. இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு. இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்னையா வேட்டி? இதுக்கு மேல எதை போடுவேன்னு பாக்குறேன். ஏன் போட மாட்டேன்? ஐயா வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன்.
முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதான். என்ன யாரு போட்டா? கருப்பா தாடிச்சோர் ஆளு, சிவப்பா ஒருத்தர், 2 பேரும் போட்டாங்க. மாமா மாப்பிளை கூப்பிட்டீங்களா மாப்பிளை? எனி அர்ஜென்ட்? ஐயா என்ன மாமா அது அசிங்கமா? நான் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறேன் மாப்பிளை. கிச்சா ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு வர பாரு நாகலாந்துக்கார மாதிரி. என்ன மாமா என்னடா அது கோலம்? ஒரு மேட்டர்ல எங்க 2 பேருக்குள்ள போட்டி ஆகி போச்சு. அதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இப்படி ஆயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த துணியெல்லாம் நீங்க போடல, சலவைக்கெல்லாம் போடல. சத்தியமா நாங்க தான் சலவைக்கு போட்டோம். ரம்யா பாருக்கா சட்டையை சுருட்டி நெஞ்சு மேல எறிறாரு மாமா. ரம்யா என்னங்க என்னாச்சு? என்ன இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டையை நானே துவைச்சு நானே இஸ்திரி எல்லாம் போடுறேன். இந்த தண்ட சோறுகளுக்கு இப்படி செலவு பண்ணலாம் துணி கேக்குதா என்ன? சலவைக்கு தானே இங்க போட்டாங்க, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? பணம் யாரு கொடுக்கிறது? ஐயோ சார் யார் நீ? மேடம் 4 பட்டு புடவை டிரைவர்ஸ் கொடுத்தாங்க சார். என்ன? இல்லங்க இந்தாங்க சார் பில்லு. பட்டு புடவைனா டிரைவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. ஆமா மாப்பிள, பட்டு புடவைங்கிறது பென்ஸ் கார் மாதிரி, வாங்குறத விட மெயின்டெனன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். பங்காளி சொல்றது கரெக்ட் மாமா. இதெல்லாம் பினாயில் வாஷ்கா போட முடியும், டிரைவர்ஸ். இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுருவா. ஆமா சார். யாரியா? நான் மளிகை கடையில இருந்து வரணுங்க. இந்த பில்லு. என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமான் வாங்குறது உங்க சம்சாரம் தானே. அதுக்கு கிஃப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்துருக்கீங்க. இந்தாங்க. அட சாதா அரிசி இருந்தா இட்லிக்காவது ஊற வைக்கலாம். இது பிரியாணி அரிசி, பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துறேன், நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. மாட்டேன், வாங்க மாட்டேன். அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். யோ பாய் வெளிய செட்டில் பண்றேன். போவே வரேன். பாய் சிஸ்டர். என்னங்காச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம போய்டுவேன்னு பயமா இருக்குடி. அவ்வளவுதானா? அண்ணே வரும்போது 1 டசன் இல்ல 2 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. பிரியாணி எப்படிங்க? தலைய காட்டு. நீ குளிச்சாதாண்டா எனக்கே அடையாளம் தெரியுது. போய் ட்ரெஸ் மாத்திக்கப்பா. உங்க அப்பன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன். அட்டம் பிடிக்கிறான்ப்பா. என்னம்மா வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்ல நீ காலையில காஃபி அதிகமா சாப்பிட்டேன், அதான் பித்த வாந்தி. எது பித்த வாந்தியா? இத பாரு, ஏற்கனவே நான் புள்ள பெத்தவமா. பித்த வாந்தி எது புள்ள வாந்தி எதுன்னு கூடவா எனக்கு வித்தியாசம் தெரியாது? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இத நான் உடனே பத்து கிட்ட சொல்லி செஞ்சு உங்க தம்பி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. என்னம்மா நீ சந்தோஷமான விஷயத்த ஏன் சொல்ல வேண்டாம் தடுக்கிற? எனக்கு சந்தோஷமான விஷயம், வீட்டை திருப்புற வரைக்கும் குழந்தை பேச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. எனக்கு தான் குழந்தை ஆசையை தள்ளி வைக்க முடியல. ஏதேதோ செஞ்சு இந்த கர்ப்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். நான் உண்டா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்ப குழந்தைய வேணாம்னு சொல்லிடுவாரு. அதனாலதான். நீ சொல்றதும் சரிதான். ஏற்கனவே அவன் வீட்டுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செஞ்சாலே செஞ்சிருவான். நீ கவலையை விட்டு நான் பாத்துக்கிறேன். ஏய் யாரு? நீ அந்த பக்கம் போ, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்ன சுந்தரி, யார் இங்க வாந்தி எடுத்தா? வாந்தியா? இங்க யாரும் வாந்தி எடுக்கலையா? ஏய் சுந்தரி என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நீ போப்பா. நீ அறிவு கெட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காது. வாந்தி எடுத்துட்டு வா டாக்டர் போலாம். டாக்டர் கிட்டயா போனா நான் மாட்டிக்குவேனே. என்ன மாட்டிக்குவே? இல்ல செலவாகும், நீ மாட்டிக்குவே. அத சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா இலவசமா பாப்பா, வா போலாம். ஐயோ அது வேண்டாம். இல்ல நான் சொல்லிடுறேன். என்ன வந்து வெக்கமா இருக்குதுமா? என்ன வெக்கம் சொல்லு. மறுபடியும் நீ ஏம்மா நான் போறேன். வேலை வெட்டி இல்லாதனால என்ன பல மாசமா தொடவே விடுறதில்ல, அப்புறம் எப்படி வாந்தி? சம்பாதிக்க துப்ப காணா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. என்ன ஒண்ணுமே தெரியாதா? ஏன் சார் ஏன் சார்? வெளியில சொல்ல முடியலையே. ரொம்ப நன்றிங்க. அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க வீட்டுக்காரர் நான் இவ்வளவு நாளா ஒரு போட்டியா தான் எனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் உங்க மூலமாவே இப்படி ஒரு உதவி வரும்னு நான் சத்தியமா நினைக்கிறேங்க. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க வீட்டுக்காரர் தான் இந்த மேட்டருக்கே காரணம்னு மாமா பிடிச்சு அவரை திட்டிவிட்டாராமே. அவர் ஒரு ஏமாளி கோமாளின்னு நமக்கு தானே தெரியும். பட் அவர் மேல இருக்கிற பாசத்திலையும் பரிதாபத்திலையும் இந்த மேட்டரை உடைச்சிடாதீங்க. அது மேல பாசமா எனக்கா? அது ஒரு லூசு. கரெக்டா சொன்னீங்க. இத பாருங்க, நான் செத்தாலும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொல்லக்கூடாது. சரி, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். ட்ரீட் கிடையாதா? என்ன விரும்புறீங்க? As you like.
½ கிலோ பால்கோவா. ஓ தேங்க்ஸ். அப்படியே ஒரு ½ கிலோ அல்வா கூட வாங்கிடுங்க, அந்த மனுஷனுக்கும் கொடுத்துடலாம். Why not? Any kitchen help you want? Oh no, சமைச்சு வச்சா வந்து சாப்பிடுங்க. Just miss, but next time catch. டோட்டலா மிஸ் ஆயிடுச்சேடா ஜீசஸ். டேய் எவனோ ஆட்டோ நடுரோட்ல நிறுத்துறவன் நீ யாரோ? அண்ணா என்ன உங்கள இல்ல சாரிண்ணே, நம்ம எய்மே வேற என்ன. ஆட்டோ எடுத்துட்டு போயிடாத, ஒரு நல்ல சவாரி அனுப்புற பெட்டியோட. டேய் வாடா வெளியில. அவன் என்னை போலவே இருப்பான். இருப்பான்டா, ஆனா அவனை பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்டே. என்ன ராப்பிச்ச திமிரா, கல்லால அடிச்சா பிச்சை கேக்குற? இருடா நான் அடிக்கிறேன். யார பார்த்தா ராப்பிச்சேங்கற? நீயா? முண்டாஸ் கெட்டப்ல அப்படியே ராப்பிச்ச மாதிரியே இருந்தது பங்காளி. நீ பங்காளியா மட்டும் இருந்தா நான் அடிக்க மாட்டேன்டா, சகலபாடி ஆகற மாதிரி அடி. உன்னை நான் டெட் பாடி ஆக்கிடுவேன். ஐயோ கைய ஃபிராக்சர் பண்றானே. என்னயா என்ன யார்கிட்ட யாரா லூஸ் மாதிரி சிரிக்கிற? யாரையா லூஸ் மாதிரி சிரிக்கிறது? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா இதோ படுத்துக்கிறாரே இந்த ஏரியா சேர்மன், இவன் மேல ஒரு கல்லு உடியா பாக்க. அவன பெரிய ஹிட். வாயுள்ள பூச்சி அவனை அடிச்சிட்டார். இத பாத்தியா, வாயில்லா பூச்சி 1965 மாடல் லேம்பரட்டா எங்க மாமா ஓடுது. இத அடிச்சு உடையா பாக்கலாம். இதுல உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஓட்ட ஒக்காவோட புது ஸ்கூட்டரை உடைக்கிறடா. இதையும் அடிச்சியா? வெளிய கல்லு விடுறது பெரிய மேட்டர் இல்லையா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்கு உள்ள கல்லு விடியா பாக்கலாம். நீ வீட்டுக்குள்ள ஜொல் விடும் போது நான் சாதா கல்லு விட மாட்டேனா? பாத்தீங்களா, பூமி சூரியனை சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். மாமா எங்கயோ பாதாள சாக்கடை திறந்த மாதிரி நாறுது இல்ல, அது இவன் வாயில இருந்து தான் வருது. ஏதோ அடிச்சு உங்க மானம் மரியாதை எல்லாம் தெருவுக்கு. என்னது குடிச்சிட்டு வந்து ஊரே பாக்குற மாதிரி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? என்ன ஆகணும்? அதுதான் வீட்டுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சே. என்ன சொல்றீங்க? எங்கடா என் சம்சாரம்? அங்க பாரு. இங்க நிக்கிறீங்க. இப்ப இங்க பாரு. ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? மாப்ள இவ வாந்தி எடுத்த போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் வேலை வெட்டி இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன் சொன்னீங்களே. இவ வாந்தி எடுத்ததுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீ தான்டா. குடிச்சிட்டு வந்தது இல்லாம உறவுமுறையே தெரியாம உளறிட்டு இருக்கே. சும்மா ஓவர் ரைட் பண்ணி தப்பிக்கலாம்னு பாக்காதே. உங்க ரெண்டு பேர்த்த பத்தி உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ்லயே வந்தேன். உன்னை நார்த் ஈஸ்ட்ல கூட்டிட்டு. மாமா வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு ஊரை கேட்டப்போ என் மாமன் தான் ஆம்பளைன்னு உனக்காக எங்க அக்கா கர்வமா நின்னுச்சே, அது போய் சந்தேகப்படுறியா நீ? அன்னைக்கு கர்வமா நின்னா மாப்ள, இன்னைக்கு கர்ப்பமா நிக்கிறா. உனக்கு எனக்கு ஏதாவது டச்சிங் இருக்கா? 8 மாசமா? இல்ல 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 இல்ல. அப்புறம் எப்படி திடீர்னு வாந்தி எடுக்க முடியும்? அது வந்து என்ன அது வந்து போய் மாப்ள அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். ட்ரீட் இல்லையாங்கிற இவன் பால்கோவா தான் சொன்னேன். அவ சொல்றா வேண்டாம் வேண்டாம் அல்வா வாங்கிட்டு அந்த அளவுக்கு சேர்த்து கொடுக்கலாங்கிற. ஃபுல் அவுட் கட்டணும்ல. அடச்சி நான் வாய மூடியா. ரம்யா என்ன மன்னிச்சிடுமா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத பாரியா, வாந்தி எடுத்தது நான் இல்ல, ரம்யா. குழந்தையே வேண்டான்னு பத்து பிடிவாதமா இருந்ததுனால அந்த குழந்தைய எங்க கலைச்சல சொல்லிடுவானு பயந்தா ரம்யா. அவளுக்காகத்தான் நான் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சேன். அத நீ தப்பா எடுத்துக்கிட்ட இல்ல? சுந்தரி என்னங்க பகாளி இந்த மண்டிச்சிடுக்கு பகாளி. சரி 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 சரி, அதுக்காக இந்த அளவுக்கு பேசிடுறதா? இல்லைங்க பகாளி, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சேன். தண்ணி அடிச்சு பாத்தீங்களா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டேஸ்ட் கிடையாதா? இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் வச்சுக்கோ. ஐயோ அம்மா கண்ணை குத்திட்டானே. மெட்ராஸ் போயிருந்தீங்களே, பட வேலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்த வாரம் பூஜை கூட போறேன். ஃபைனான்சர் செட்டப் பண்ணிட்டேன். ஏரியா கூட எல்லாம் வித்துட்டேன். எல்லா ஏரியாவும் வித்துருச்சா? ஏரியா கூட வித்துட்டேன். ஆழமாத்தா வித்துருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் யார் சார்? ஒரு திறமையான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யார் சார் அந்த திறமைசாலி? நீங்க நானா சார்? 7 பாட்டு கொடுங்க சார், 7 ஜுரத்துல போட்டு உங்களை சாச்சிடுறேன். பலிக்குதுயா? இருந்தாலும் விட மாட்டோம். யாரு உங்க படத்துக்கு ஹீரோ? யாரு ஹீரோ? யாரு? சத்தியமா நீதான். இதுக்கு தான் மெதுவா சொல்லலான்னு பார்த்தேன். தங்குவேன் சார், தங்குவேன். ஹீரோயின் யாரு? அத நான் இன்னும் டிசைட் பண்ணல. என்கிட்ட கேட்காம எதையும் டிசைட் பண்ணாதீங்க சார். எஸ். இன்னும் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? நிறைய இருக்கு. சொல்லுங்க. எனக்குன்னு தனியா மேக்கப் வேணும், தனியா ஹேர் ட்ரெஸ்ஸர் வேணும், தனியா காஸ்டியூமர் வேணும், தனியா கார் வேணும், தனியா பார் வேணும், எனக்குன்னு தனியா ட்ரெயின் வேணும், தனியா ஃளைட் வேணும். இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒன்னும் சொல்லிக்கலாமா? நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லலாம், சொல்லி பார்க்கலாம். நான் ஹீரோவா இன்னும் உன்னை முழுசா டிசைட் பண்ணல. அப்படின்னா மாத்தினாலும் மாத்தலாம். மாத்திடாதீங்க சார்.
இப்ப எல்லாம் கால் ஒழுவீங்கடா. பின்னால எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு கல்ட்டா கொடுப்பீங்க. இத தொங்க போட்டு பின்னாலேயே வா. ஏண்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, கொட்டாயில புது படம் போட்டுக்கிறானா? அந்த நாக்கமா பொண்ணாய் பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கா. ஏமா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போனோம். இதுதான் ஷார்ட்கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட்கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விடவெடுக்கும். வா இப்படி போயிடலாம். வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா இப்படி போலாமே. ஓ மாமா, ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம், பிச்சு. அம்மா 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 பார்த்தாயே, மரத்து கீழே உட்காந்து ஜோசியம் பார்க்கறேன்னு கேவலம் நினைச்சாத. அப்புறம் ஜோசியம் பலிக்காது. என்னது கேவலமா நினைச்சா பலிக்காது. அம்மா வலது கை காட்டு தாயே, வலது கை காட்டு. லேடிஸ்க்கு இடது கையை தானே பார்க்கணும். அம்மா எனக்கு சிலிப்பாயிடுச்சு. லெஃப்ட் லெஃப்ட். எனக்கு தெரியும் தாயே, உனக்கு தெரியுதா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கையை காட்டு. லெஃப்ட் லெஃப்ட். அம்மா டெஃபினட்டா இந்த பொண்ணு கல்யாண விஷயத்தை கேட்க தான் வந்திருப்பா. பாரு தாயே, நீ என்கிட்ட கேட்க வந்தது உன் கல்யாணம் தவிர வேற எதை பத்தியும் இல்ல. ஆமா கரெக்ட். கல்யாண விஷயம் தான். ஜெகனுக்கு எல்லாத்தையும் நீ சொல்லிட்டா அப்புறம் மரம் எதுக்கு, கை எதுக்கு, கிளி எதுக்கு, இந்த குடுமி எதுக்கு? அம்மா ஜெகன்னா இங்கிலீஷ்ல முதல் எழுத்து ஜே. பார்த்தாயே, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோட பேரு இங்கிலீஷ்ல முதல் எழுத்து ஜே. உண்மையா? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் கேட்டியே. அம்மா அதான் அத்தா, நீ கட்டிக்க போற ஜெகன் இருக்கானே, அசார் மாதிரி கிரிக்கெட் ஆடலாம், சமுத்திரத்துல கப்பலை ஓட்டலாம், இல்ல ஆகாயத்துல விமானத்தை ஓட்டலாம். கரெக்டா தாயே? இல்ல, தரையில ஆட்டோ ஓட்டுறேன். அம்மா நான் இப்ப சொல்ல வந்தது அதுதான். இப்போதைக்கு உன் ஜெகன் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. உன் கையை பிடிச்சு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது உன் ஜெகன் ஏதாவது ஒரு வாகனம் ஓட்டியா தான் இருப்பான்னு. உங்க வாழ்க்கை பயணம் நல்லபடியா ஓடும். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தண்ணிக்குள்ள உட்காந்து சாதகம் பண்றவனாக்கும் நான். அப்படியா? ஒண்ணு பண்ணுங்க. என்ன? ஒரு கையில குழந்தை எடுத்துட்டு ஒரு கையில தட்டு எடுத்துட்டு தெருவு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகும், ஒரு ஜாப் கிடைக்கும். நானாவது குழந்தையோட போகணும், நீ சும்மா போனாலே போடுவாங்க. அப்பா, இந்த குழந்தை அழுகிய நிறுத்தவே மாட்டேதுப்பா. மூஞ்சிய கிட்ட கொண்டு போகாதே. என்னங்க என்னங்க இந்தாங்க. ஆமா, முதல்ல ஒரு பாட்டில் பால் கொடுத்தியே, அதுல சுத்தமா சர்க்கரையே போடலையா? ஆமா மறந்துட்டேன். அது சரி, நான் பால்ல சக்கரை போடலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? பசி தாங்க முடியல, நான் தான் குடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்யா? இதையாவது குழந்தைக்கு ஒழுங்கா கொடுங்க. கட்டி பூடிடா. இந்த அப்படி பால் எனக்கு எதுக்கு இது? நான் காப்பி தானே குடிப்பேன். உனக்கு இல்ல, குழந்தைக்கு. இதுக்கு எதுக்கு இது? இது என்ன குடிக்கிறோமோ அதை குடிச்சிட்டு ஜாலியா காலாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன குடுத்தா? உங்க புருஷன் குடிக்கிறாருல குவாட்டர், அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ராவா விட்டேன், அதான் ஜாலியா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மாவும் எனக்கு குவாட்டர் தான் கொடுத்தா. நானா இருந்தா உனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். அத உன் புருஷனுக்கு கொடு. திருப்பதி திருப்பதியும் காண, அந்த சிகப்பு சட்டி குழந்தையும் காணுமே. திருப்பதி, திருப்பதி. என்னம்மா? என்னங்க திருப்பதியை பாத்தீங்களா? எங்காவது குழந்தைய மூஞ்சி காட்டி பயமுறுத்திருப்பான் பாரு. ஹாய் மாமா. ஹலோ அத்தை. ஏய் திருப்பதி. மாமா ஒரு குரங்கு, டாடி மாமா ஒரு குரங்கு. ஏப்பா திருப்பதி பாத்தியா? நான் பழனியே பார்த்தது இல்லையே. ஐயோ, நான் அதை கேட்கலப்பா, என் பையனை கேட்டேன். நான் இப்படி கேங்க புடிச்சு போயிருப்பாங்க. திருப்பதி என்னாச்சு? இல்ல திருப்பதியை காணா, அவன் கையில குழந்தை வேற இருந்துச்சு. வெளியே உட்கார்ந்து பன் தின்னுட்டு இருந்தானே. அவன் கையில குழந்தை இல்லையே. ஐயோ சொர்க்கம்பர். டேய் திருப்பதி, குழந்தை எங்கடா? குழந்தைக்கு ரொம்ப வேர்த்து அழுதுச்சு, அதனால ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். ஏசி ரூமா? டேய், நம்ம வீட்ல எங்கடா ஏசி இருக்கு? ஐயா, உங்களுக்கு தெரியாதா? வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க. இந்த ஏசி ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கேன். ஐயோ சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ குழந்தை
குழந்தைங்க ஒண்ணும் இல்லையா? என்ன ஜானி இது? கொஞ்சம் கூட ஆவே இல்ல. நல்ல வேளை ஃப்ரிட்ஜ்ல கரண்ட் எல்லாம் போனது நல்லதா போச்சு. கரண்ட் மட்டும் இருந்தா என் குழந்தை நிலைமை என்ன இருக்குது? என்னங்க இது? டென்ஷன் ஆகாதீங்க. அதான் குழந்தை தான் நல்லா இருக்கு. எப்படி மாமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஏன்டா குழந்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச? குழந்தைக்கு வேர்த்துச்சு அதான் உள்ள படுக்க வச்சேன். ஓஹோ, அப்ப நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சா தூக்கி அடுப்புக்குள்ள வச்சிருவியா? ஏய் குட்டி ரம்யா, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? ஏதோ விளையாட்டு பையன் தெரியாம பண்ணிட்டான், அதை பெருசு பண்ணாதமா, விட்டுருமா. இது பாருங்க, இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. என் வேலையை ராஜினாமா பண்ணறத முடிவு பண்ணிட்டேன். இது வேலையை ராஜினாமா பண்ண போறியா? என்ன பேசுற நீ? குழந்தைங்க மேல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? குழந்தை இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலை வெட்டிக்கு போகல? சரி, இனிமே நீ வேற யாரையும் நம்ப வேணாம். ஆனா வேலையை ராஜினாமா பண்றேன்னு மட்டும் சொல்லாத. நம்ம குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு வேற ஏற்பாடு பண்றேன். ரம்யா, இங்க வா. യോ മോനു 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 എന്തിനാ കരയണ? വാവേ കരയണ്ടടാ, പസിക്കുതാ ഉനക്ക്? പാല് വേണോ? അയ്യോ எறும்பு கடிச்சிருக்கு. சச்சோ, இந்த பொண்ணு கரயல. என்ன ரம்யா பாக்குற? யார் என்னன்னு புரியலையா? பேரு ஓமனா, ஊரு கேரளா. இனிமே இங்கே தங்கி நம்ம 3 குழந்தைகளை பாத்துக்க போறாங்க. ஓமனா, இது என் வைஃப் ரம்யா. நமஸ்காரம் ചേച്ചി. இனிமே குழந்தைங்க கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் நோக்கிக்கொள்ளலாம். சரி, இவங்கெல்லாம் யாரான? வேலைக்காரங்களா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இல்ல சுந்தரி, ஏதோ தெரியாம கேட்டுருச்சு. நீ சும்மா இரு பத்து. நான் யார் தெரியுமா? அவரோட அக்கா. இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்க. அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா? That's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வேலை வெட்டியும் கிடையாது, சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. பட் ஐ காட் ஜாப். பேசிக்கலி ஐ அம் வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து கன்சல்டன்ட் மீன் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்க கட்டுறது, பாத்ரூம் எங்க வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட், இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாத்தீங்களா, கும்பலா நிக்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா? ஏன்னா கூட்டத்துல வந்து என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற. நீ ஏன் பெத்து போட்ட? நான் நைட் ஷோ சினிமா போலாம்னு தான் சொன்னேன். உங்க அம்மா ஏய், ஷட் அப் யா. பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஓமனா, நீ ஒண்ணும் பயந்துறாத. என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம். கொஞ்சம் வரீங்களா? என்னம்மா? உங்களோட பேசணும் வாங்க. இதோ வந்துட்டேன். நான் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா? என்னங்க இது? என்ன வேலைக்காரின்னு சொல்றீங்க, பார்த்தா அப்படி தெரியலையே. யார் என்னன்னு விசாரிச்சு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? அவ கதெல்லாம் உனக்கு எதுக்கு? 200 ரூபாய் சம்பளத்துக்கு வரேன்னா 3 குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இவ்வளவு குறைச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வரேன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. முதல்ல அவளை வெளியில அனுப்புங்க. பாரு, இது வரைக்கும் உன் பேச்ச கேட்டு நான் பட்ட பாடு போதும். இனிமே நீ என் பேச்ச கேளு. அவ இங்கதான் இருப்பா. ஐயோ, அது இல்லைங்க. உங்க அக்கா புருஷன் எல்லாம் இருக்காருல்ல. உன் தம்பி இருக்கான்ல, அனாவசியமா வார்த்தையெல்லாம் கொட்டாத ரம்யா. அவ இங்கதான் இருப்பா. ரொம்ப பசிச்சு போச்சடா. இதா 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 குடிச்சு குடிச்சு குடி. சாரே சாரே, சேச்சி காஃபி. அடேங்க அப்பா, என்னது சாம்பிராணி போக ஊதுபத்தி வாசனை, சுப்பிரமாத பாட்டு. வெரி குட் வெரி குட். வீட கோயில் மாதிரி ஆக்கிட்ட. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்ல, கோயில். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாம் நான் சரி பண்றேன். சேச்சி, உங்களுக்கு சூடுவெல்லாம் வச்சிருக்கேன், போய் குளிங்க. வெரி குட் வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நீயும் இருக்கிய. இனி எந்த உறக்கம்? எந்திரிக்கணும். ஆஹா, ஓமன குட்டி வருது. இன்னைக்கு நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சனியை தூங்கட்டே. இது சனியா தூங்குமாடா? சனியா தூங்குமா?
எனக்கு கொஞ்சம் கூட பங்காளி நான் பாரு நிறைய முடி இருக்கு தாயன் குட் மார்னிங். ஏய் எந்தா ஓமனே சுகந்தனே. ஓ இந்த இது முடியெல்லாம் கலைஞ்சு போய் நிக்குது. அது ஒரு சுகர் இருக்குலாமா? சுகரா? சுகர் இருக்கு. 400க்கு மேல ஏகிடுச்சு. நைட் ஆனா தூங்க முடியாது. இப்படிதான் எப்பவும் எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. எத்தனை நாளாயிட்டு சுகர்? இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு. மஞ்சக்காமாலையா? செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்காமால வராதா? தினமும் குடிப்பாரா? அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்தே நைட் ஆனா கண்டு வேற தெரியலையா, அதுல வருத்தமாயி ஏதாவது ஒண்ணு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கு கறந்த கூட வாங்கி. எனக்கு மாலைக்கண் நோயாடா, எனக்கு மஞ்சக்காமலையா, எனக்கு சுகராடா, என்ன நினைச்சிருக்க? இப்படித்தான் கத்துவாரு. ஏன்னா இவருக்கு பிபி இருக்குல்ல. சரிப்பா சரிப்பா விடுப்பா. என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி 2 மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு. அதெல்லாம் இல்ல ஓமனா, இது பாருங்க நார்மலா இருக்கு. நார்மலா சுரஞ்சிட்டு நார்மல்ங்கறியா? இது ரத்த கண்ணீர், நீங்க தள்ளி உட்காருங்க. சரி உங்க வெள்ளாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. 8 மணிக்குள்ள வந்து நீங்க டிஃபன் கிடையாது. ஏய் என்னப்பா விபூதி எல்லாம் வச்சிருக்க? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. நீங்களும் இருக்கீங்க. யா மாமா, இந்த மூஞ்ச பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியா இருக்குது. அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சுந்தரி, என்ன பார்த்தா அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரியா இருக்கு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓமனா, நீ பண்ற டிஃபன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாரு, என்ன, உன் சொந்த பந்தம் எல்லாம் எங்கன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. ஏன் அப்படி சொல்ற? ஏன் நாங்களாம் இல்ல? ரம்யா உன் அக்காவை நினைச்சுக்க. அப்ப நீ ஓமனா தம்பி. சும்மா இருங்க. ஏன் மாமா, அது உங்களுக்கு தங்கச்சி இருக்க கூடாதா இல்ல இவருக்கு தங்கச்சி இருக்க கூடாதா? எங்களுக்கு ஒண்ணு தங்கச்சி எல்லாம் வேண்டாம். சரி உங்க ஏஜுக்கு பொண்ணா வச்சுக்கோங்க. ஏய் அறிவு கிட்டவனே, வீட்டு முதலாளி அம்மாவோட தங்கச்சின்னு சொன்னா அவ சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக சொன்னேன். ஏதாவது பேசிட்டு இருப்பான் லூசு பையன். சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறாரு மாமா? நீ உட்காரு ஓமனா, நீ போய் குழந்தைய பாரு. 3ல எது அழுவுதுன்னு தெரியலையே. வாஸ்துப்படி பாக்கும்போது அந்த நார்த் ஈஸ்ட்ல படுத்து இருக்குது அந்த பச்சை ஜட்டி தான் அழுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வாய்ஸ் படி பாக்கும்போது அந்த சவுத் ஈஸ்ட்ல படுத்துருக்குதே அந்த சோப்பு ஜட்டி அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஐயா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு வக்கில்லாம ஜட்டி கலரை சொல்லிட்டு அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ரம்யா, முதல்ல குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சாலும் சரி, கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்த வைக்கணும். ஃபங்க்ஷனுக்கு பணம் வேணுமே. அட நகைக்கு அடமான வைக்க வேண்டியதானே. பணம் எதுன்னு அவர் கேட்டாருன்னா? என்னமா உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட பணம் கேட்காம நாம ஃபங்க்ஷன் நடத்தினா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். கரெக்டா சொன்னீங்க. ஃபங்க்ஷன் அப்ப தூள் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் எந்த செய்யணும்? டைரக்டர் படுத்துக்கிட்டே ஆங்கிள் வைக்கிறார். ஆங்கிளா? அங்கிள், நான் ஒரு போஸ் கொடுக்கட்டே? ஓ டேய், நான் வீட்டுல இல்லாத நேரம் என் பொண்டாட்டி நிக்கிறா, இவர் படுத்திருக்காரு. என்னடா விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதனால கேக்குறேன். இவர்தான் டைரக்டர், நான் தான் ஹீரோ. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அப்புறமா தச்சுக்கலாம். உங்க சம்சாரத்தை படத்துல ஹீரோனை புக் பண்ண வந்திருக்காரு. புக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கதையை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டா, புக் பண்ண வரும்போதுதான் கதையை யோசிக்கிறீங்களா? இது பரவாயில்லையே. அவர் போன தடவை படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதையை யோசிச்சார். ஓடிச்சா? ஓ சூப்பரா ஓடிச்சு. எத்தனை நாள் ஓடிச்சு? சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. எங்க அப்பா படுத்துக்கிட்டே திறக்கிறாரு வாய. ஏண்டா, படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? மரியாதையா பேசுங்க. என்னது? பேங்க்ல மட்டுமா அக்கவுண்ட்? கட்ட தொட்டில அக்கவுண்ட் இருக்கு, கசாப்பு கடையில அக்கவுண்ட் இருக்கு, பால் கடையில அக்கவுண்ட் இருக்கு. இவ்வளவு ஏன்? அவர் போட்டுருக்காரு பேண்ட், சட்டை, தொப்பி எல்லாத்துக்குமே லாண்டரி கடையில அக்கவுண்ட் சொல்லி வாயா. என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்க? சத்தம் போடாம இருக்கு. உனக்கு ஒரு கேரக்டர் தர. ஐயோ, எனக்கு கேரக்டரா? என்ன உள்ள இருந்து வருது? இந்தா என்ன பழம்பெரும் நடிகருங்கிறீங்க. இங்க ஒருத்தன் நின்னானே, இங்க இந்தா நிக்கிறான். என்னப்பா திடீர்னு வந்து நிக்கிற? ஹீரோவல்ல, அதனால ஒரு இடத்துல நிக்க கூடாது. அது கரெக்ட். ஹீரோவை போட்டா அவரை தேடி நம்ம நாயா பைய அலையணும். ஆமா, இங்க பாருங்க, உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும்? 2. என்ன ஒரே ஐடியா சொல்லாதப்பா, படிப்படியா சொல்லணும். அதிர்ச்சி ஆயிருவாங்கல்ல. கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 1 ரூபாய். 10,000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய். 50,000 ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு நான் 90,000 ரூபாய் கொடுப்பேன்.
ஆகா என் கண்ணே, நீ இல்லை என்றால் நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். சஞ்சய் கிட்ட இதே தான் சொன்னேன். அது அப்ப நான் மப்பல இருந்தப்ப சொன்ன வார்த்தை. உனக்கு அவளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீ சுப்புலட்சுமினா அவ குப்புலட்சுமி. இந்த ஜாஃபர் கான் பேட்ட சத்தியமா சொல்றேன், நீ இல்ல எனக்கு வாழ்வே இல்ல. ஏண்டா நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன விட பணக்காரியா பார்த்தது அவ பின்னால திரிய ஆரம்பிச்சியா? நீ எல்லாம் ஆம்பளையா? உனக்கு மீசை எதுக்கு? என்னடா மிஸ்டர் எவா இருந்தாலும் ஒரு வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ சுமாரியா? அழுகுங்கற ஆளு பூரா கூட வந்துருமா? ஒண்ணு வீடவே வரக்கூடாது. அந்த அவசரம் உனக்கே. ஏ மிஸ்டர், இவ்வளவு பேசுறேன் உரைக்கல? அது சரி, அவன் ராத்திரியில கூட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ இல்லையா? அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணணும். அதுக்கு அவன்கிட்ட அழகா எதுவுமே இல்லையா? அதனாலதான் ராத்திரில கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவ உங்களே கையிட்டு பேசிட்டு இருக்கா. நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு என்ன அர்த்தம்? என்ன செய்தோண்டிருக்கீங்க? அதே கடைக்காரனுக்கு 2 மாசம் பாக்கி போனா கட்டி வச்சிருவேன். அதான் நானே கட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாயிட்டு தாடி வெட்டுறீங்க போல இருக்கு. எனக்கு வேற வேலை என்ன? தின்னு போட்டு சும்மா தான் இருக்கேன். காலத்து டிஃபன் சாப்பிட்டீங்கல்ல? நீ தான் ஆட்டுக்கால் சூப் கூட அசித்தியே. மத்தியானமும் சாப்பிடணும்ல? ஆமா, சிக்கன் மட்டன் வாசல்ல கும்மு நடிக்குதே. ஆயிடுச்சா? நீங்க சாப்பிட்டது ஜீரணாச்சா? எங்க சரிக்குது, நீ வந்ததுல இருந்து புளிச்சாப்ப தான் ஒர்க்கே இல்லையே. நான் ஜீரணம் ஆக்கி தரேன். முடி 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 கேட்ச். தண்ணி எடுத்ததும் சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, 2 நாள் சாப்பிடல ஒண்ணு ஆகாது. உடம்பாவது வேலைக்கு உள்ள போடா. இதுக்கு பாப்பா சொல்றா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. என்னப்பா முக்கியமான வேலை? உனக்கு கூட விளையாட தங்கச்சி பாப்பா வேணுமா வேண்டாமா? வேணும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. போட உள்ள. உங்க அம்மா நம்பி பிரயோஜனம் பேன் பண்ணிட்டா. கையை விட்டுட்டீங்க. ஆமா, இங்க இருக்குங்க. நம்ம ரூம் போயிடலாமே. முதல்ல சார் இந்த துணி எல்லாம் துவைக்கணும். துணி துவைக்கிறதா? ஓமா சரி, இதுல உங்க ஜாக்கெட் இருக்கா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே. மொட்டையை துவைக்கணும்னு நான் என் ஒய்ஃப் தான் நினைச்சேன். அப்பா, ஜாக்கெட்டே இவ்வளவு பெருசா இருக்கு. மொண்டாட்டி தான் ஜாக்கெட் போடுறேன். துவைங்க. இருங்க, ரெடியாக வேண்டாமா? சோப்பு போடுங்க. போற இருங்க. போறேன் பாருங்க. ஓகே, கையை நன்னாயிட்டு கசுக்குங்க. இதோ ஓகேவா? எப்படி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பெரிய பட்ட துவைக்கிறேன். இதெல்லாம் துவைச்சாதான் சோறுண்டா. இந்த மானங்கிட்ட சோத்துக்காக நம்ம மகனை வேற தண்ணியில வச்சா தெரியுமா? பாட்டி பாவி, கேவலம் 200 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்கார கழுதா. அனாத வேற. ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்காரனே வேலை வாங்கிட்டு இருப்ப. சோறு தின்னுட்டு சும்மா தானே இருக்காரு. வேலை செய்த என்ன தப்பு? என்ன தப்பா? ஐயோ 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 ஐயோ! கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த மனுஷனை இதுவரைக்கும் நான் குனிய நிமிர விட்டிருப்பனா? அவ்வளவு அருமையா வளர்த்து வச்சிருக்கிறேனே, இதுவரைக்கும் கொட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கை நனைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கைய சோப்பு போட வச்சுட்டே மூதாவி. ஓ, இவர் இப்படி சோம்பேறி ஆனதுக்கு நீங்க தான் காரணமா? ஐயோ, என்னைக்கு ஒரு வேலைக்காரி உங்களை பார்த்து கேவலமா சொல்லிட்டாலும் இனிமே இந்த வீட்டுல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம், வாங்க. அவசரப்படாத. இந்த வீட்டை விட்டு போய் நம்ம என்ன பண்றது சாப்பாட்டுக்கு? ஓமனா சும்மா ஹைட் பண்ண. சாரி. கண்ணா, இத பாரு. கமர் கட்ட காக்கா கடி கடிச்ச காலத்துல இருந்து நாம 2 பேரும் ஒன்னா வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிரியற நேரம் வந்துருச்சு. இனிமே நாம எப்போ, எங்க, எந்த ஊர்ல, எந்த நாட்டுல சந்திக்க போறோம்னே எனக்கு தெரியலப்பா. ஆனா இத பாரு பத்து, விதின்னு ஒண்ணு இருந்தா நாம எந்த மூலையிலயாவது ஒரு நாள் சந்திப்போம். அப்ப நான் வரட்டுமா? அது ஒண்ணும் இல்லைங்க மாப்ள. ஓமனா என்னை துணி துவைக்க சொல்லுச்சு. நான் ஹாப்பியா துவைச்சுதான் இருந்தேன். அப்ப இவ வந்து என் புருஷனை எப்படி துவைக்க சொல்லான்னு கேட்டா, அதுக்கு அவ இவளை அடிச்சுதான் வெளியில பேசிக்கிறாங்க. நான் பாக்கல மாப்ள. நான் சீரியஸா துவைச்சிருந்தேன். உங்க சட்டை தான். ஷட் மை டியர், வாட் ஐ சே. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சோத்துல சால்ட் போட்டு தானே சாப்பிடுறீங்க? ஆமா, சாப்பிடுறது ஓ சாப்பாடு. சால்ட் இல்லைன்னா கேட்க முடியுமா? ஓகே, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு பையனை கூட்டிட்டு வாங்க, நம்ம போவோம். லக்கேஜ் வாடா. என்னங்க டார்லிங், கம் ஃபாஸ்ட்யா. நான் வரப்பா. கொஞ்சம் இருங்க, அந்த பொட்டியை கொடுங்க. இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன் பத்து. எப்படி பத்துவ கவுத்துட்டேன் பாத்தீங்களா? நீ ஓவர் ரைட் பண்ணது கூட ஒரு விதத்துல கண்ணா பின்னான்னு ஒர்க் அவுட் ஆகி சென்டிமெண்ட்ல அப்படியே ஆடி போய் பெட்டி வாங்கிட்டு போயிட்டானே. ஆனா நம்மள உள்ளவான்னு கூடவே இல்லையே. அவசரப்படாதீங்க. நம்ம பெட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அந்த ஓமனாவோட பெட்டியை எடுத்துட்டு அவளை வெளியில தள்ளுறதுக்கு தான் பத்து உள்ள போயிருக்கு. ஓமனா வீட்டை விட்டு போயிருவாளா? ஆமா. ஏன்? போட்டுமே. போட்டோம். போட்டோம். நல்லா போட்டோம். அப்பா,
ஆட்டோ கூட்டிட்டு இருக்குமா? இங்க என்ன டிராமா நடக்குதுன்னு அந்த ட்ரம்முக்கு தெரியல. டேய் நாம எங்கேயும் போறதில்லடா, மாமா வீட்டுல தான் டேரா போட போறோம். காரியத்தை கெடுத்துறாத. நீங்க தூக்கிட்டு வந்தது ஏன் பொட்டி, இதான் உங்க பொட்டி. எங்களுக்கு எதுக்கு மாப்பிள பொட்டி, இதுவே நீங்க வாங்கி தந்தது தானே. சரி போங்க, பாடி நம்ம ரூம் போலாம். வாசல் அந்த பக்கம் இருக்கு, போங்க. பது நிஜமாவா சொல்ற? நீ தானே போறேன்னு சொன்ன, போ. இல்ல பது. இன்னொரு வார்த்தை பேசாத, என்னையும் பேச வைக்க. போயிடு போ. பது பது ஓவர் ரைட் பண்ணி கெடுத்துட்டியே. இனிமேல் வேலை தேடி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சிக்கன் குருமா வாசம் வேற மூக்க தொலைக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா சண்டை போட்டுக்கலாம்ல. இருங்க, ஒருவேளை அவன் மனசு மாறிடுச்சுன்னா? மனசு மாறதுக்கு சான்ஸே கிடையாது. வா போலாம். அவளை அவளை இல்ல போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. மாமா போயிட்டு வர மாமா. பது காஃபி. என்னங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அண்ணனையும் அண்ணியும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டீங்களாமே. நீ உள்ள போ. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? என்ன ஆமா? ஒரு வேலைக்காரி பேச்சு கேட்டுட்டு அவங்களை வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டீங்களா? ஓமனா என்ன சொன்ன? தண்டச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க, வேலை செய்யுங்கன்னு சொன்னதுக்காக கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னாங்க. போங்கன்ட்டு அவ்வளவுதான். என்னங்க நீங்க? அக்கா நீ சும்மா இருக்கா? மாமா செஞ்சது கரெக்டா. சுந்தரி யாரு? அவர் சொந்த அக்கா. அவருக்கு இல்லாத உறுத்து உனக்கு வந்துருச்சா? அதுக்கு 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனது இந்த குடும்பத்துக்கே நல்லதுதான். அதுவும் அந்த தாடிக்கார பூச்சாண்டி பண்ற டார்ச்சர் தாங்க முடியலக்கா. தெருவுக்கு போனா சலூன் கடையில இருந்து டீ கடை வரைக்கும் மாமா பேரை சொல்லி கடன் வச்சுட்டு போயிட்டான். அவன்கிட்ட போய் கேவலம் ஒரு சிங்கிள் டீ கேட்டாக்கா மாமா பேரை சொல்லி மூஞ்சில காரி துப்புறாக்கா. அட அதுவாக தெருவோட போச்சு. அந்த ஓரத்துல இருக்குது ஒரு கார்பரேஷன் சாக்கடை. அது என்ன பாவம் பண்ணிச்சு? அதுக்கு வாஸ்து சரியில்லைன்னா அதை இடிச்சு வச்சுட்டு போயிட்டா. இப்ப தெருவே நாரி கிடக்குது. இதெல்லாம் வெளியே நடக்குதுக்கா. வீட்டுக்குள்ள பாவம் ஓமனா வேலைக்காரி ஏதோ நம்மள நம்பி இருக்கிறா. அவட்ட போய் காபி கேட்கிற சாக்கில அவ கையெல்லாம் பிடிக்கிறது. இதெல்லாம் கல்யாணமாக போய் என்னால சொல்ல முடியல, பார்க்க முடியலக்கா. சும்மாருடா. இது பாருங்க, என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு. இந்த பாரு, வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் லைஃபோட அருமை தெரியும். அப்பதான் சொந்த காலில் நிக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். எல்லாருக்கும் தான். நான் சொந்த காலான்னு நிக்கிறேன். போட உங்க அக்கௌண்ட்ல ஒரு டீச்சர் எடுத்துக்கிட்டேன். போட என்ன குழந்தை அழுகுது, போய் பாடி போ. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு அத பொறாமையில தட்டி விட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல, தோசை சுட்டுக்கிட்டு. பேட் ஸ்மெல். எனக்கு வர வர இந்த தோசை, இட்லி, பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு, கொண்டக்கடலை, நேந்திரம் சிப்ஸ், கட்டங் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும். நாம வேணா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? எந்த விளையாட்டு? ஆல்ரெடி செவந்திருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன். படம் பாத்தியா? பாக்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டுல இன்பிட்வீன் கேப்ல மனிஷா கொரில்லா வெத்தைய போட்டுட்டு நாக்க நீட்டும். அத அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலைய போட்டு நாக்க நீட்டுவியா? அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தலை போட்டு நாக்க நீட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்கா. ஓகே. யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் லவ்வுதான். எனக்கு வெக்கமா இருக்கு, கண்ணை மூடுங்க, கவ்வுறேன். இப்பதான் வந்த உடனே அந்த இனிப்பான செய்தியை கேட்டு அடிச்சு பிடிச்சு வந்துட்டேன். இனிப்பான செய்தியா? ஆமா அத்தை, திருவேணி இங்க 10 நாள் விட இருக்க மாட்டான். எவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அத்தை. இனிமே எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆல் லைன் கிளியர். இப்பவே நான் போய் மேரேஜுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு
நானே வந்து உன்னை கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஜெகனுக்கு மேரேஜ். நீ வீட்டை விட்டு போன உடனே அத்தை எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. பத்திரிக்கை அடிச்சு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் கார்டு உனக்கு தான் நான் கொடுக்க போறேன். நீ வேலைக்கு போலனா எனக்கு இந்த மேரேஜே கிடையாது இல்லையா? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அப்புறம் பாக்குறேன். பாய். ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கல்யாண அலங்காரம் பண்றியா ஏதாவது கட்சி மாநாட்டு அலங்காரம் பண்றியா? இது உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, ஜெகன் வீட்டு கல்யாணம்ப்பா. ஜெகன் வீட்டு கல்யாணம்னா இந்த பேட்டையில திரண்டு வரும். கரெக்டா சொல்லுடா கமலக்கண்ணா. சாதாரணமா இருக்க கூடாது. அடிக்கிற மேல சத்தத்துல கிடுகிடுன்னு ஊரே நடுங்கணும். என்னடா ஜெகன், இப்பதான் வீட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்த, அதுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க. Yeah.